ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது வந்து கேரளா ஸ்பெஷல். அதுக்கு ஃபஸ்ட்டு புளியை வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, பின்ன இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். என்கிட்ட கொஞ்சம் தேங்காய் தான் இருந்தது, அது எடுத்திருக்கேன். போதும் 2 பேருக்குன்னு சொன்னனால இது எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய், அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த 10 பல் பூண்டு அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கணும். இது கூடவே மல்லித்தூள் கொஞ்சம், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம், ஓரளவு ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். அது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம இந்த புளியை கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். பாருங்க கொதி வருது. அந்த ஸ்டேஜில் உப்பு நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணும். கொதித்து அந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகும்போது இங்கே நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை கிளறக்கூடாது, அது அப்படியே கொஞ்சமாக வேகட்டும். கிளறினிங்கன்னா எல்லாம் அது தனித்தனியாக பிரிஞ்சு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், நல்லா இருக்காது. அதனால் கிளறாமல் அப்படியே வேகட்டும். லாஸ்ட்டாக வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது ஒரே இடத்துல அப்படியே கட்டியாக இருக்கும், இல்லாட்டி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி அது வெந்து வேகாமல் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முட்டை புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதான். இதுவும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.